കട്ടിയനാട് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് നിവാസികളുടെ ജീവിതം ദുരിതപൂർണം. വേനൽ കടുത്തതോടുകൂടി കുടിവെള്ളം കിട്ടാക്കനിയായി നിൽക്കുന്ന ഒരു പ്രദേശമാണിത്. കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിൽപ്പെടുന്ന ചാനൽമേട്, മിഷൻ വയൽ, കട്ടിയനാട് പ്രദേശങ്ങളിൽ കുടിവെള്ളക്ഷാമം അതിരൂക്ഷമാണ്. കട്ടിയനാട് പ്രദേശത്തിലേക്കുള്ള ജലസേചനത്തിന്റെ പൈപ്പ് സാമൂഹിക വിരുദ്ധർ മോഷ്ടിച്ചുകൊണ്ടു പോവുകയും ഇതുമൂലം കടുത്ത ജലക്ഷാമമാണ് ആ പ്രദേശത്ത് നേരിടുന്നത്. മോഷ്ടാക്കൾക്കെതിരെ പഞ്ചായത്ത് പോലീസിൽ പരാതി കൊടുത്തിട്ടുണ്ടോ എന്ന് പോലും സംശയമാണ് എന്നാണ് പ്രദേശവാസികൾ പറയുന്നത്. அந்த மேலே உள்ள பைப்பு பார்த்தீங்களா, அறுத்து கொண்டு போயிட்டாங்க. குடி தண்ணி எங்களுக்கு வரக்கூடிய பைப்பு அது நடுச்சாமத்தில் எவன் கலண்டு போனால் என்னென்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஆக மொத்தம் எங்களுக்கு 3, 4, 5 வீடு இருக்குது, குடி தண்ணியே இல்லை. 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து ஊத்துலேருந்து கொள்ளிட்டு வரோம், அதுலேயும் தண்ணி இல்லை. 2 கிலோமீட்டரு போகணும். அங்கே இருந்தால் இப்போ குடி தண்ணி இருக்குது, அங்கேயும் குடி தண்ணி இப்போ இல்லை. தண்ணியே இப்போ வறட்சியாகவே இல்லை மொத்தத்தில். ஒரு 2 மாதம் தான் ஆகும். அதுக்கு முதல்லாம் கிடந்துச்சு பைப்பு. போய் இப்போ ஒரு 2 மாதம் தான் ஆகும். பைப்பு எவனோ அறுத்து கொண்டு போயிட்டான். நாங்கள் ராத்திரியில் போய் அவங்கள போய் கண்டுபிடிக்க முடியுமா? இது வந்து பஞ்சாயத்து பைப்புன்னு நம்ம சொல்லதுக்கு பஞ்சாயத்து பைப்பு என்ன தெரியாது. இந்த பைப்பு எங்களுக்கு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் மேலே எல்லாம் அறுத்துட்டாங்க, மேலே தண்ணி இருக்குது. எங்களுக்கு மட்டும் என்ன தண்ணி இல்லை? எங்களுக்கு தண்ணி வேணும். இல்லை ஓட்ட அன்னைக்கு மட்டும் தண்ணிக்கு வண்டியில் அடித்து கொண்டு வந்து கொடுக்காங்கல்ல, இப்போ மட்டும் என்ன எங்களுக்கு தண்ணி இல்லை. ஓட்டுக்கு மட்டும் தண்ணி வரும், அப்போ தண்ணி இல்லையே எங்களுக்கு. எங்கள் பைப்பு வேணும், இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு தண்ணி வேணும். இந்த பைப்பை அறுத்துட்டு போவாங்க, நாங்கள் கேட்க முடியுமா சொல்லு? நாங்கள் கேட்கவும் முடியாது, எங்களுக்கு ஒன்றும் முடியாது. எங்களுக்கு தண்ணி வேணும், எங்கள் பைப்பு வேணும். நாங்கள் எங்கே போய் நாங்கள் தண்ணி ஜெயிப்போம்? பஞ்சாயத்தில் சொன்னீங்களா? இப்படி நாங்கள் பஞ்சாயத்தில் யார்கிட்ட நாங்கள் போய் சொல்ல முடியும்? இந்த வெள்ளத்தை இந்த சொட்டாக வடிகிற தண்ணியை வச்சு ஒரு 7-8 குடும்பம் இதை வச்சு எடுத்து புழங்கணும். இது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு காலம் தான் நிறையும். எங்கள் வீடு எங்கே கிடைக்கு, நாங்கள் எங்கே வந்து பிடிக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு காலம் தான் நிறையும். அந்த ஒரு காலத்தை வச்சு எத்தனை 5-6 குடும்பம் ஜீவிக்கணும். அப்போ குடிவெல்லாம் எங்கே கிடைக்கி? பஞ்சாயத்துக்காரங்க எங்கே ஒரு குளிக்கணும் துவைக்கணும்னாலும் இந்த ஓடையிலையும் தண்ணி இல்லை. ஒரு துணி அலக்கானோம், ஒரு என்ன பாத்திரம் கழுவினாலும் ஓடையிலையும் போல வெள்ளம் இல்லை. இப்போ இந்த குடிவெள்ளம் இப்படி வருது. இப்போ பஞ்சாயத்துக்காரங்க ஒரு குடி தண்ணி உண்டாக்கி கொடுத்த ஓடமில்ல, ஒரு ரோடு வசதியும் இல்லை. കുടിവെള്ളം കിട്ടാക്കനിയായതുകൊണ്ട് കിലോമീറ്റർ അകലെയുള്ള നീരുറവയിൽ നിന്നാണ് പ്രദേശവാസികൾ കുടിവെള്ളത്തിനായി ഉപയോഗിക്കുന്നത്. സംസ്ഥാന കേന്ദ്ര സർക്കാരിന്റെ ജലസേചന പദ്ധതിയായ ജലനിധി, ജൽജീവൻ എന്നീ പദ്ധതികളുണ്ടായിട്ടും ഇത്തരം ഗ്രാമപ്രദേശങ്ങളിൽ വിജയകരമായി നടപ്പിലാക്കാൻ പഞ്ചായത്ത് അനാസ്ഥ കാണിക്കുന്നതിന് കാരണം എന്താണെന്നാണ് പ്രദേശവാസികൾ ചോദിക്കുന്നത്. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.